ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங். இப்போலே நான் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் எந்த கிளாஸ் ஆல்ரெடி படித்தவங்க ஜூமில் யாராவது இருந்தால் கொஞ்சம் ஹேண்ட்ஸ்அப் பண்ணி காட்டுங்களேன். இதுக்கு முன்னால் ஜூம் கிளாஸ் எந்த வந்தவங்க யாராவது இருந்தா யாரும் இல்லையா? எல்லாருக்கும் புதிய அறிமுகமா? ஓகே. அடுத்தவங்களுக்கெல்லாம் நான் புதுசுனா சரி. என் பேர் ஜெனீர். சரி, பிள்ளைய நான் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒயிட் போர்ட் வாய்ஸ் எல்லாம் கிளியரா விளங்குதா? மஹிஷா, எனக்கு தெரியும் சார் உங்களை. ஓகே மஹிஷா, கிளாஸ் வந்துக்கிறீங்களா? ஓ ஓகே, சரி நல்லா. பிள்ளைகள் போர்டு எல்லாம் விளங்குது தானே? வாய்ஸ் எல்லாம் கேக்குது தானே? சரி ஓகே. சரி பிள்ளைகள் கவனிங்க. எங்கட இந்த கிளாஸ் வந்து ஓ லெவல், அதாவது இந்த வருடம், அதாவது உங்களோட எக்ஸாம் பெரும்பாலும் அடுத்த வருஷம் என்ன 2025 வரும். 2024 பேஜ் 24 பேஜ் உங்களோட எக்ஸாம். இந்த எக்ஸாமை டார்கெட் பண்ணி தான் வந்து எங்களோட இந்த ரிவிஷன் கிளாஸ் வந்து நாங்க ஸ்டார்ட் பண்றோம். இந்த கிளாஸ்ல நோக்கம் என்னன்னா, இந்த ரிவிஷன் கிளாஸ்ல நோக்கம் என்னன்னா, கிரேட் 10 அதே மாதிரி கிரேட் 11 இதுக்குரிய ஃபுல் சிலபஸையும், அதுலேயும் குறிப்பாக பிள்ளைகளுக்கு கஷ்டமான செக்ஷன் இருக்குது பிசிக்ஸ் செக்ஷன், அதே மாதிரி கெமிஸ்ட்ரி. இந்த ரெண்டு பகுதிகளையும் வந்து நாங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணி உங்களோட எக்ஸாமுக்கு முன்னால தியரியை கவர் பண்றது, அதாவது ஒரு ரிவிஷனாக தான், ரிவிஷனாக தியரியை கவர் பண்ணி கொண்டு இதுல வந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட்டாக நாங்க பார்த்து கொண்டு போவோம். பார்த்து கொண்டு போற நேரம் அந்த யூனிட்ல வந்த கடந்த கால பாஸ்ட் பேப்பர்ல வந்து இருக்கக்கூடிய வினாக்கள், இந்த வினாக்களையும் நாங்க என்ன செய்வோம் சொன்னா டிஸ்கஸ் பண்ணி கொண்டும் நாங்க போவோம். அப்ப அப்படி போற நேரம் உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வரும் பிள்ளைகள். உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வரும். எக்ஸாமுக்கு வந்து இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப கிரேட் 10 11 வரைச்சல அது ஒரு பெரிய ஒரு பரப்பு, அப்படித்தானே? நீங்க சயின்ஸ் மட்டும் இல்ல எக்ஸாமுக்கு படிக்க வேண்டிய பாடம், இது தவிர முக்கியமான இன்னும் உங்களுக்கு 8 பாடங்கள் வந்து பேலன்ஸா இருக்குது. அப்ப உங்களுக்கு இந்த ரிவிஷனோட சேர்த்து நாங்க பாஸ் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணி கொண்டு போக சில உங்களுக்கு விளங்கும். நாங்க எக்ஸாமுக்கு எந்த பகுதிகளில் வந்து கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கணுங்கிறத வந்து ஒரு 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 தெளிவான ஒரு ஐடியா ஒன்று வந்து பிள்ளைங்க உங்களுக்கு வரும். சரியா? அப்ப அந்த ஐடியா வச்சுக்கொண்டு நீங்க படிச்சீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் உங்களால மேக்சிமம் ஏ எடுக்கலாம், ஆக குறைந்த ரிசல்ட்ஸ் ஆக ஒரு பி ஆவது எடுக்கலாம். மேக்சிமம் ஏ டார்கெட் பண்ணி படிக்கலாம் உங்களுக்கு. அப்படி ஏ கஷ்டமானால் பி இந்த இடத்துக்காவது உங்களை கொண்டு வரலாம், உங்களோட இடத்த கொண்டு வரலாம். சரியா? அப்ப இந்த சி அதுக்கு கீழே எல்லாம் உங்களோட ரிசல்ட்ஸ் வரக்கூடாது. சியோ அல்லது எஸ்ஓ அதை விட குறைந்த ரிசல்ட்ஸோ என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது இந்த சயின்ஸ் பாடத்துல. இந்த சயின்ஸ் பாடத்துல பி ஒன்று எடுக்கிறது வந்து அவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் உண்டு இல்லை. சரிதானே? சரி, அப்ப அதை இலக்காக வைத்து கொண்டுதான் இந்த கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணப்படுது. சரியா? அப்ப இந்த கிளாஸை வந்து நாங்க ஆல்ரெடி சனிக்கிழமையிலையும் திங்கக்கிழமையிலையும் செய்யறதாகத்தான் பிளான் பண்ணியிருக்கிறோம். இதுல தேவையாக இருந்தால் நான் வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னோட ஐடியாக்கள் இருந்தால் நான் குரூப்ல நான் அதை பிறகு உங்களோட பேசிக்கொண்டு நாங்க என்ன செஞ்சு கொள்ளலாம், இந்த டேட்டை வந்து நாங்க சேஞ்ச், எங்களோட இந்த திகதியை வந்து இந்த நாட்களை வந்து நாங்க தேவைன்னு சொன்னால் சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். சரி, சனிக்கிழமை நான் ஆரம்பிக்க வேண்டிய இந்த கிளாஸ் சில தவிர்க்க முடியாத காரணம், குறிப்பாக இந்த மழை பிரச்சனையால செஞ்சு கொள்ளலாம் போயிட்டுது. அப்ப இன்றைக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அடுத்த கிளாஸை வந்து நான் இந்த சனிக்கிழமை மிஸ் ஆன கிளாஸை இன்ஷால்லா புதன்கிழமை இரவு 8:30 வந்து செய்யறதாக பிளான் பண்ணிக்கிறேன். அப்ப எங்களோட அடுத்த கிளாஸ் இன்றைய கிளாஸ் நடக்கிறத போல திரும்ப வார புதன்கிழமை 8:30 இந்த கிளாஸ்ல தொடர்ச்சி வந்து உங்களுக்கு நடக்கும். சரிதா? அப்ப இது வந்து எங்களோட கிளாஸ்ல வந்து
சம்பந்தமாக ஒரு சின்ன அறிமுகத்தை செஞ்சு கொண்டு இப்ப நான் வகுப்புள்ளுக்க போகலாம்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, இப்ப இன்றைக்கு நான் டிஸ்கஸ் பண்ண எடுத்த தலைப்பு என்னண்டா பிள்ளைகள், இந்த கிளாஸுக்கு வேறையா குரூப் ஒன்று இருக்குது. அந்த குரூப்ல ஜாயின் ஆக யாரும் சரி குரூப்ல இல்லைன்னு சொன்னால் என்ன இந்த நம்பர் Note729329294 திரும்ப 294 இதுதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர். அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல தான் இந்த கிளாஸ் சம்பந்தமான அந்த வாட்ஸ்அப் குரூப்ல தான் நான் இந்த கிளாஸ் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் போடுவேன். அப்ப நீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க என்ன செஞ்சு கொள்ளுங்க, நீங்க மெசேஜ் ஒன்று போடுங்க, நான் உங்களை இந்த குரூப்ல ஆட் பண்ணி விடுவேன். ஓகேயா? Note7293292 திரும்ப 294 தான் இந்த வாட்ஸ்அப் நம்பர். ஓகே, சாரி பிள்ளைகள். அப்ப நான் இன்றைக்கு முதலாவதாக உங்களுக்கு செய்ய எடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், நான் உங்களுக்கு டியூட் போட்டிக்கிறேன் குரூப்ல. இந்த 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 குரூப்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த டியூட் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யாருக்காவது டியூட் கிடைக்கலன்னு சொன்னா கிளாஸ் முடிஞ்சதுக்கு பின்னால மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு அந்த டியூட்டை சென்ட் பண்ணி விடுறேன். இந்த டியூட்ல வந்து நான் உங்களுக்கு போட்டிக்கிறேன் இன்றைக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு அவங்களோட தரம் 10னுடைய ரெண்டாவது அலகு நேர்கோட்டு இயக்கம். ஓகேயா? இந்த நேர்கோட்டு இயக்கத்தில இருந்து தான் நான் பாடத்தை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி யோசிச்சுக்கிறேன். ஏண்டா முதலாவது அலகு வந்து பயாலஜி தானே, உயிரியலோட சம்பந்தப்பட்ட பகுதி உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். தேவைப்பட்டா நாங்க அதை என்ன செய்வோம்னா அந்த பாஸ் பேப்பர் கேள்வியை மட்டும் தொகுத்து இதை முடிச்சிட்டு பாஸ் பேப்பர் கேள்வியை மட்டும் தொகுத்து சின்ன ஒரு டிஸ்கஸ் ஒன்று பண்ணுவோம். அதை இந்த யூனிட்டை முடிச்சுட்டு யோசிப்போம் அது சம்பந்தமா. நான் இந்த 2வது யூனிட்ல இருந்து இந்த கிளாஸ் வந்து எங்கட இந்த கிளாஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகலாம்னு சொல்லி நினைச்சுக்கிறேன். வேற ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் நீங்க எனக்கு என்ன செய்யலாம், கட்டாயம் யூனிட் 1 உங்களுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும்னு சொன்னால் அதையும் நீங்க எனக்கு மெசேஜ்ல போடுங்க. நான் உங்களுக்கு இந்த யூனிட்டை முடிச்சுட்டு அதை செய்யறதாங்கிறத பத்தி நாங்க யோசிக்கலாம். சரி சரி பிள்ளைகள், இந்த நேர்கோட்டு இயக்கத்தை பொறுத்த வரையில நீங்க பாஸ் பேப்பரை எடுத்து பார்த்தா விளங்கும். ஒவ்வொரு வருடமும் வந்து இந்த பகுதிகளில் வந்து இந்த இந்த யூனிட்ல இருந்து கேள்விகள் வந்து கொண்டு ஆக குறைஞ்சது MCQல என்ன வரும், கட்டாயமாக 1 அல்லது 2 கேள்விகள் வந்து கடந்த கால வினாக்கள்ல வந்து கொண்டு இருக்குது. அதே மாதிரி நான் டியூட்ல கடைசிக்கு போட்டிக்கிறேன் பாருங்க, அதுல நிறைய கேள்விகள் மிஸ் ஆகிக்குது. அதே மாதிரி கட்டுரை வினாக்கள்லையும் வந்து இந்த பகுதியிலிருந்து கேள்விகள் வந்து கொண்டிருக்குது. அப்ப இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி, ஓலெவல் எக்ஸாமை பொறுத்தவரையில ஒரு மிக முக்கியமான பகுதி இந்த நேர்கோட்டு இயக்கம். இப்ப இந்த நேர்கோட்டு இயக்கத்தை நாங்க இந்த தியரிய ஒரு ரிவிஷன் ஒன்று பண்ணிக்கொண்டு நாங்க என்ன செய்யலாம், கடந்த கால வினாக்கள் எப்படி வந்து இருக்குதுங்கிறத வந்து நாங்க பார்த்து கொள்ளலாம். சரி சரி பிள்ளைகள் கவனிங்க, இந்த நேர்கோட்டு இயக்கத்தை பொறுத்தவரையில இந்த நேர்கோட்டு இயக்கத்துல நீங்க படிக்க வேண்டிய முக்கியமான 7 பகுதிகள் வந்து காணப்படுது. முக்கியமான 7 பகுதிகள் காணப்படுது. முதலாவது உங்களுக்கு தெரியணும், இந்த காவி கணியம் சம்பந்தமாகவும் அதே மாதிரி எண்ணிக்கணியம் சம்பந்தமாகவும் உங்களுக்கு தெரியணும். காவி கணியம் அதே போல எண்ணிக்கணியம் இது சம்பந்தமாக நாங்க முதலாவது படிக்கணும். இது முதலாவது எங்கட தேர்ச்சி. 2வது வந்து நாங்க இந்த தூரம் சம்பந்தமாகவும் அதே மாதிரி இடப்பெயர்ச்சி சம்பந்தமாகவும் படிக்கணும். இடப்பெயர்ச்சி சம்பந்தமாகவும் படிக்கணும். சரி, பொதுவாக இந்த கிளாஸ்ல நான் நினைக்கிறேன் கிரேட் 10 11 கூடுதலா 11 இருப்பீங்க. 10 ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் ஆகிக்கலாம். உங்களை பொறுத்தவரையில வந்து இந்த நேர்கோட்டு இயக்கம் வந்து இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் தடவை படிக்கிறீங்க இல்லைன்னா, நீங்க கிரேட் 10ம் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, கிரேட் 11 படிச்சிருப்பீங்க. அப்ப அதனால உங்களுக்கு இது ஒரு புதிய அறிமுகமாக இருக்காது இந்த பாடம். சரி, அப்ப நான் கொஞ்சம் ஸ்பீடா செஞ்சு கொண்டு போவேன். ஏதாவது உங்களுக்கு நான் போறது ஸ்பீடாக இருக்கிற மாதிரி விளங்குனா நீங்க என்ன செய்யுங்கன்னா நீங்க கொஞ்சம் அதை செட்ல சொல்லுங்க. சரி, 3வது நாங்க படிக்க வேண்டிய பகுதி வந்து கதி அதே மாதிரி வேகம். இந்த கதி சம்பந்தமாகவும் வேகம் சம்பந்தமாகவும் படிக்கணும். 4வது நாங்க படிக்க வேண்டிய பகுதி ஆர்முடுகல் சம்பந்தமாகவும் அதே மாதிரி அமர்முடுகல் சம்பந்தமாகவும் படிக்கணும். இது நாங்க 4வது படிக்க வேண்டிய பகுதி. 5வது படிக்க வேண்டிய பகுதி இடப்பெயர்ச்சி நேர வரைவு சம்பந்தமாக படிக்கணும். இடப்பெயர்ச்சி நேர வரைவு சம்பந்தமாக படிக்கணும். 6வது நாங்க வேக நேர வரைவு சம்பந்தமாக படிக்கணும். 7வது புவியீர்ப்பிலான ஆர்முடுகல் சம்பந்தமாக படிக்கணும். புவியீர்ப்பு ஆர்முடுகல் சம்பந்தமாக படிக்கணும். சரி, இந்த 7
செக்ஷனும் நாங்க படிச்சிட்டோம்னு சொன்னால் எங்கட இந்த 2வது யூனிட் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும். இந்த 2வது கிரேட் 10 2வது யூனிட் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும். சரிதானே? சரி. அப்ப இந்த செக்ஷனை நாங்க ஃபுல்லா ஒரு ரிவிஷன் ஒன்று பண்ணிட்டு நாங்க பாஸ் பேப்பர்ல எப்படி கேள்விகள் வந்து இருக்குதுங்கிறத நாங்க என்ன செஞ்சு கொண்டு போகலாம், பார்த்து கொண்டு போகலாம். சரி சரி. இன்னைக்கு நான் முதலாவது உங்களுக்கு ஆரம்பிக்க போறது வந்து பிள்ளைகள் இந்த காவி கணியங்கள் எண்ணி கணியங்கள் சம்பந்தமாக முதலாவது எங்கட தேர்ச்சி மட்டமாக காணப்படுகின்ற இந்த காவி அதே மாதிரி எண்ணி கணியங்கள் சம்பந்தமாகத்தான் இந்த கிளாஸ்ல வந்து படிக்க போறோம். சரி பிள்ளை நீங்க பாஸ் பேப்பர் எடுத்து பார்த்தா உங்களுக்கு விளங்கும். இந்த காவி கணியங்கள் சம்பந்தமாக ஒரு கணியத்தை தந்து அது காவி கணியமா எண்ணி கணியமான்னு சொல்லி உங்களோட பாஸ் பேப்பர்ல கேள்விகள் வந்து கொண்டு இருக்குது. சரிதானே? நீங்க பாஸ் பேப்பர்ல பார்க்கலாம். 2016ஆம் ஆண்டுல முதலாவது கேள்வி, அதே மாதிரி 2019ஆம் ஆண்டுல 3வது கேள்வி. இந்த கேள்விகள் எல்லாம் வந்து ஒரு கணியத்தை தந்து அந்த கணியம் என்ன கணியம்னு சொல்லி உங்களோட பாஸ் பேப்பர்ல கேட்டிக்கிறான். சரியா? சரி. அப்ப ஒரு கணியம் என்ன கணியம்ங்கிறத வந்து நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். சரி கவனிங்க. நாங்க இந்த பௌதீக கணியங்களை நாங்க ரெண்டாக வகைப்படுத்துவோம். ஒன்று காவி, அடுத்தது வந்து எண்ணி. சரி முதலாவது வந்து நான் எண்ணி கணியத்தை சொல்றேன். முதலாவது அந்த கணியத்தை எண்ணின்னு சொல்லுவோம். இது முதலாவது. 2வது அந்த கணியத்தை வந்து நாங்க காவின்னு சொல்லுவோம். காவி கணியம். சரி கவனிங்க. பொதுவாக பௌதீக கணியங்கள் எடுத்துக்கொண்டால் நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. பௌதீக கணியங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த கணியத்துக்கு கட்டாயமாக பருமன் காணப்படும். ஒரு 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 நாங்க பருமன் சொல்லுவோம். வேணா நான் பருமன் என்னத்தை சொல்ல வாரென்றால் உதாரணமா வச்சு கொள்ளுங்களேன். நான் கடைக்கு போயிட்டு சீனி வாங்க போனால் அந்த சீனியை வந்து நான் கடையில போயிட்டு 1 கிலோகிராம் தாங்கன்னு கேட்கிறேன். 1 கிலோகிராம் தாங்கன்னு கேட்கிறேன். அப்ப நான் 1 கிலோகிராம் சீனி தாங்கன்னு கேட்கிற நேரம் இதுல ஒன்று சொல்லக்கூடிய இந்த பெருமானம் வந்து பருமன். இதுக்கு நாங்க பருமன் சொல்லுவோம். இந்த கிலோகிராம்ங்கிறது வந்து இந்த பருமனினுடைய அலகு. சரிதானே? அப்ப 1 கிலோகிராம்ங்கிறதுல இந்த ஒன்றுங்கிறது தான் பருமன். அப்ப பருமன் தான் உங்களுக்கு என்னன்னு விளங்கும். சரி அப்ப இந்த பருமனை பொறுத்தவரையில பௌதீக கணியங்கள்ல அது எந்த கணியமாக இருந்தாலும் அது எண்ணியாக இருக்கலாம், காவியாக இருக்கலாம், ரெண்டுக்குமே இந்த பருமன் வந்து காணப்படும். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரெண்டுக்குமே பருமன் காணப்படும். சரி அப்ப ஒரு பௌதீக கணியம் அது காவியா அல்லது எண்ணி கணியமாங்கிறத நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க பார்க்கிறது என்னன்னா திசை சம்பந்தமாக தான் பார்ப்போம். இந்த திசையை பொறுத்தவரையில அந்த திசை எண்ணி கணியத்துக்கு காணப்படாது. காவி கணியத்தை பொறுத்தவரையில திசை அதுக்கு காணப்படும். அப்ப ஒரு கணியத்துக்கு திசை பருமனோடு சேர்ந்து திசை காணப்பட்டால் அந்த கணியத்தை வந்து நாங்க காவி கணி என்று சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு கணியத்துக்கு பருமன் மாத்திரம் காணப்படுமாக இருந்தால் அந்த கணியத்தை நாங்க எண்ணி கணியம்னு சொல்லுவோம். சரி பிள்ளைகள் இப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்ன விஷயம் இன்னும் நான் இதை டீப்பா விளங்கப்படுத்த வரையில ஆரம்பமான அடிப்படையான விஷயத்தை தான் சொல்லி தந்துகிறேன். இப்ப நான் சொன்னது எல்லாருக்கும் விளங்கிட்டா? கொஞ்சம் எஸ் ஓ நோ அப்படி ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. எஸ் ஓ நோ. ஓகே எல்லாரும் மாதிரி செக் பண்ண நல்லா 30 பேர் இருக்கிறீங்க. ஓகே சரி பிள்ளைகள் கவனிங்க. இப்ப நாங்க வரப்போறோம். முதலாவது வரப்போறோம். இங்க பாருங்க.
உங்களோட டியூட்ல பாருங்க, உங்களோட டியூட் உள்ளவங்க டியூட்ல பாருங்க. முதலாவது ஒரு படம் ஒன்று போட்டிக்கிறேன். அதாவது ஒரு பேக் ஒன்று இருக்குது. அந்த பேக்ல வந்து என்ன காணப்படுதுன்னா வெங்காயம் காணப்படுது. வெங்காயம், சரிதானே? வெங்காயம் காணப்படுது. சரி பிள்ளைகள், இப்ப எனக்கு சொல்லுங்க, நீங்க வெங்காயம் கடையில வாங்க போனால், சரியா, வெங்காயம் வாங்க போனால் இந்த வெங்காயத்தை வந்து என்ன எதை அடிப்படையாக வச்சு கொண்டு கேட்பீங்க? கடையில கேட்கிற நேரம் வெங்காயத்தை எதை அடிப்படையாக வச்சு கொண்டு கேட்பீங்க? வெங்காயம் வாங்க போறீங்க, ஓகே, எதை அடிப்படையாக வச்சு கொண்டு கேட்பீங்க? சார் கிலோ, கிராம், கிராம் அப்படின்னு போட்டிக்கிறாங்க. ஓகே, வேற வேற ஆன்சர் சும்மா சட்ல சொல்லுங்க. சரி ஆயிக்கலாம், பிள்ளை ஆயிக்கலாம். நான் மட்டும்தான் பார்க்க போறேன், வேற யாருக்கும் விளங்காது. வெரி குட், கவனிங்க. நாங்க வெங்காயம் வாங்க போற நேரம் நாங்க அதோட திணிவை சொல்லிதான் வாங்க போறோம். திணிவு, சரியா? அதோட திணிவை வச்சு கொண்டுதான் நாங்க அதை என்ன செய்வோம்? 500 கிராமோ, 1 கிலோகிராமோ அல்லது 250 கிராமோ. அப்ப நாங்க அதோட திணிவை அடிப்படையாக வச்சுதான் நாங்க என்ன செய்ய போறோம்? அந்த வெங்காயத்தை கடையில வாங்க போறோம். சரி, இப்ப பாருங்க, இந்த திணிவை பொறுத்த வரையில இது வந்து ஒரு பௌதீக கணியம். இந்த திணிவை பொறுத்த வரையில இந்த திணிவு வந்து ஒரு பௌதீக கணியம். சரி, இப்ப இந்த திணிவு பௌதீக கணியத்துல எண்ணி கணியமா காவி கணியமா அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டால், நீங்க முதலாவது யோசிக்கணும், திணிவுக்கு பருமன் இருக்குதா? இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைல ஏதாவது கேள்வி இருந்தா நான் இந்த விலங்க படித்து முடிஞ்ச ஒரு டைம் ஒன்று தரேன், அந்த டைம் கேளுங்க. இந்த பாடத்தோட சம்பந்தப்பட்ட ஏதாவது விஷயங்கள் இருந்தா இப்ப எனக்கு செட்ல போடுங்க. அப்படி ஏதாவது பொதுவான விஷயங்கள் இருந்துச்சுன்னா கிளாஸ் முடிஞ்சு கேளுங்க, நான் உங்களுக்கு டைம் ஒன்று தரேன், அந்த டைம் ரிப்ளை ஒன்று பண்ணேன். சரி, இங்க பாருங்க, இந்த திணிவுங்கிறது வந்து ஒரு பௌதீக கணியம், அதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. சரி, இப்ப நாங்க தெரியணும் இந்த திணிவு என்ன கணியம்ங்கிறத தான் நாங்க கண்டுபிடிக்க போறோம். சரி, கண்டுபிடிக்கிறதாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், இந்த திணிவுக்கு பருமன் ஒன்று இருக்குது. பருமன் ஒன்று இருக்குது. ஏன்னா நாங்க போயிட்டு கடையில 1 கிலோகிராம் தாங்க அல்லது 500 கிராம் தாங்க அப்படின்னு தான் கேட்க போறோம். அப்ப இந்த ஒன்றுங்கிறது வந்து பருமன், சரிதானே? அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி, அப்ப பருமன் இருக்குது. சரி, இப்ப நாங்க பார்க்கணும், இந்த திணிவுக்கு திசை இருக்குதான்னு பார்க்கணும். திசை, நான் கீழே எழுதுறது விளங்காட்டி விளங்கலன்னு சொல்லுங்க. திசை இருக்குதான்னு பார்க்கணும். சரி பிள்ளைங்க, நாங்க யாரும் கடைக்கு போயிட்டு வெங்காயம் வடக்கு திசையில 1 கிலோ தாங்க அல்லது கிழக்கு திசையில 1 கிலோ தாங்க அல்லது மேற்கு திசையில 1 கிலோ தாங்கன்னு நான் கேட்க போறது இல்லை. இந்த திணிவோட நாங்க எப்பவுமே திசைய சம்பந்தப்படுத்த மாட்டோம், அப்படித்தானே? சோ திணிவுங்கிறது வந்து என்ன கணியம்? ஒரு எண்ணி கணியம். நான் முடிவுக்கு வரேன், திணிவுங்கிறது வந்து ஒரு எண்ணி கணியம். பிள்ளைகள் இது விளையிச்சா? எல்லாருக்கும் இது எல்லாருக்கும் விளையிச்சா? எல்லாருக்கும் விளையிச்சா? இந்த முதலாவது உதாரணம் எல்லாருக்கும் விளையிச்சா? எஸ், ஓகே. நான் இந்த இன்னைக்கு அன்மியூட் ஆப்ஷன் தர இல்ல, என்ன காரணம் தான், பப்ளிக் லிங்க் தானே, அதால ஒரு சேஃப்டிக்காக தான் தர இல்ல. கொஞ்சம் செக் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான், பரவாயில்ல, ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி செக் ஒன்று பண்ணுங்க, சரியா? ஓகே, சரி. இப்ப அப்ப திணிவு வந்து எண்ணி கணியம்ங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டோம். சரி, இப்ப அடுத்தது உங்களோட டியூட்ல பாரு, 2வது படம் போட்டிக்குது. ஒரு ஒரு புள்ள அவட வாயில வந்து வெப்பமானி வைக்கப்பட்டு இருக்கு. சரி, வெப்பமானியை பயன்படுத்தி நாங்க என்னத்தை அளப்போம்னா உங்களுக்கு தெரியும், நாங்க வெப்பநிலையை அளப்போம். வெப்பநிலையை அளப்போம், சரிதானே? ஓகே, சரி. இந்த வெப்பநிலை என்ன கணியம்? சரி, வெப்பநிலை வந்து பாருங்க ஒரு பௌதீக கணியம், அதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. வெப்பநிலை வந்து ஒரு பௌதீக கணியம். சரி, இந்த வெப்பநிலைக்கு ஒரு பருமன் இருக்குதான்னு கேட்டா இருக்குது. ஏன்னா 37 பாகை செல்சியஸ்.
இதுல இந்த 37ங்கிறது வந்து பருமன், பாகை செல்சியஸ் வந்து அலகு. அப்ப எங்களுக்கு மாற்று கருத்து இல்ல. இந்த 37 என்ற இந்த பெருமானத்துக்கு வந்து பருமன் இருக்குது. சரி. இப்ப பருமன் இருக்குது சரி. இப்ப இது வந்து என்ன கணியம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, இது எண்ணியா அல்லது காவியாங்கிறத நான் கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்த வெப்பநிலைக்கு திசை செல்வாக்கு செலுத்துமா? வெப்பநிலையோட திசை சம்பந்தப்படுமா? அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு தெரியும். நாங்க வெப்பநிலையை அளக்கிற நேரம் எங்களுக்கு திசை எந்த வகையிலும் செல்வாக்கு செலுத்தாது. 37 பாகை செல்சியஸ் வடக்கு நோக்கி, கிழக்கு நோக்கி, தெற்கு நோக்கி எப்படியோ அப்படியே நாங்க திசையை சம்பந்தப்படுத்த வேண்டிய எந்த அவசியமும் எங்களுக்கு வராது. எனவே நாங்க ஃபைனலா முடிவுக்கு வரலாம். வெப்பநிலைங்கிறது வந்து கட்டாயம் அது ஒரு எண்ணிக்கணியமாக இருக்கும். வெப்பநிலை வந்து ஒரு எண்ணிக்கணியமாக இருக்கும். இது விளங்கிச்சா? இது விளங்கிச்சா எல்லாருக்கும்? விளங்காட்டி விளங்கலன்னு சொல்லுங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. ஸ்பீடா இருந்தா ஸ்பீட்னு சொல்லுங்க. ஸ்லோவா இருந்தா ஸ்லோன்னு சொல்லுங்க. ஓகே. சரி. இன்னொரு உதாரணத்தை விளங்கப்படுத்திட்டு நாங்க அடுத்த கணியத்துக்கு போவோம். சரி. அடுத்ததாக நான் என்ன செய்ய போறேன்னால், ஆ நேரத்துக்கு வரப்போறேன். நேரம். சரி. பாருங்க நேரம். சரி. விளங்காதவங்க இத பாருங்க. 3வது உதாரணம் விளங்கப்படுத்துறேன்னு பாருங்க. நேரம். சரி. இப்ப பாருங்க நான் நேரத்த 12 மணி ன்னு சொல்றேன். 12 மணி. சரி. இந்த 12ங்கிறது வந்து நேரத்தினுடைய பருமன். 12ங்கிறது வந்து நேரத்தினுடைய பருமன். இந்த மணித்தியாலம்ங்கிறது வந்து நேரத்துக்கான அலகு. சரிதானே? சரி. இப்ப இந்த நேரம் வந்து ஒரு பௌதீக கணியம்ங்கிறதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்ல. சரி. இது வந்து எண்ணியா அல்லது காவியாங்கிறத நாங்க கண்டுபிடிக்கணும். இங்க பாருங்க. நாங்க எப்பயாவது நேரம் சொல்ற நேரம், இந்த நேரத்தோட திசை சம்பந்தப்படுதான்னு பார்த்தா இல்ல. எந்த எந்த அமைப்பிலையும் வந்து இந்த நேரத்தோட வந்து திசை சம்பந்தப்படாது. நாங்க நேரத்தோட வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்குன்னு எந்த திசையும் சம்பந்தப்படுத்துறது இல்ல. அப்ப திசை சம்பந்தப்படுதில்லை என்று சொன்னால் அது கட்டாயமாக என்ன கணியமாக இருக்கணும்? எண்ணிக்கணியமாக இருக்கணும். எண்ணிக்கணியமாக இருக்கணும். எனவே நாங்க முடிவுக்கு வரோம். நேரம் வந்து ஒரு எண்ணிக்கணியம். சரி. சரியா? பிள்ளைகள் இது எல்லாருக்கும் கிளியரா? இப்ப எண்ணிய முடிச்சுட்டேன். எண்ணி வந்து எல்லாரும் கிளியரா? எஸ். ஓகே. நல்லா. சரி. இப்ப நாங்க ம், அடுத்ததுக்கு போகலாம். சரி. இப்ப பாருங்க. உங்களோட டியூட்ல 2வது பேஜ்ல பாருங்க. இல்ல அதுல நான் இன்னொன்னு அந்த கதை தந்திக்கிறேன். கதையை விளங்கப்படுத்தல. நான் கதையா உங்களுக்கு இன்னொரு அந்த அந்த கதையின் தலைப்புக்கு வந்து உங்களுக்கு நான் அதை விளங்கப்படுத்துறேன். சரி. அங்க உங்களோட டியூட்ல 2வது பேஜ்ல பாருங்க. ஒரு ஒரு மேஸ் ஒண்டி. நாங்க இப்படி இருப்போமே ஒரு மேஸ் ஒண்டி. ஒரு மேசை. இந்த மேசையில நான் சொல்றேன் ஒரு 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 ஐஸ்கிரீம் ஒண்டி இதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஐஸ்கிரீம் ஒண்டி. இந்த ஐஸ்கிரீம இந்த ஐஸ்கிரீம ஒரு ஐஸ்கிரீமுக்காக 2 பேர் போட்டி போடுறான். இங்கிட்டு சைட்ல எக்ஸ்ன்னு ஒருத்தர் இருக்கிறார். இவரும் இந்த ஐஸ்கிரீம் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்றார். இங்கால சைட்ல வைன் ஒருத்தர் இருக்கிறார். இவரும் இந்த ஐஸ்கிரீம் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்றார். ஒரே ஒரு ஐஸ்கிரீம். இந்த ஐஸ்கிரீமுக்காக வந்து 2 பேர் போட்டி போடுறோம். ஓகேயா? 2 பேர் வந்து போட்டி போடுறோம். இல்ல நான் கதைக்கிறது விளங்குதா எல்லாருக்கும்?
இந்த கேமரா எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை தானே? ஓகே. வீடியோ இந்த ஒயிட் போர்ட்லாம் கிளியர் ஆகி தானே? ஓகே ஓகே சரி. அப்ப இங்க பாருங்க, இங்க பாருங்க, ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது. இந்த ஐஸ்கிரீமுக்காக வந்து 2 பேர் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னால் சண்டை போட்டு கொண்டிருக்கிறான். சரி. இப்ப இவரும் ட்ரை பண்றார், எக்ஸும் ட்ரை பண்றார், ஒய்யும் ட்ரை பண்றார் இந்த ஐஸ்கிரீம் எடுக்கிறது. சரி. எனக்கு சொல்லுங்க, எக்ஸ் வந்து இந்த திசையை நோக்கி, அப்ப நாங்க இது வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்குன்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ் என்ன செய்யறார், மேற்கு திசையை நோக்கி என்ன செய்யறார், ஐஸ்கிரீமை இழுக்கிறார். சரியா? சரி. இந்த ஐஸ்கிரீமை இழுக்கிற நேரம் அவர் பிரயோகிக்கிறது வந்து விசை. அவர் என்னத்தை பிரயோகிப்பாருன்னா விசையை பிரயோகிப்பார். ஓகேயா? சரி. அப்ப அவர் விசையை பிரயோகிக்கின்ற நேரம் அந்த விசை வந்து ஒரு கணியம், ஒரு பௌதீக கணியம். அதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்ல. விசை வந்து ஒரு பௌதீக கணியம். சரி. இப்ப இவர் வந்து விசையை பிரயோகிக்கிறார். ஓகே. அப்ப விசை வந்து என்ன கணியம்ங்கிறத இப்ப நாங்க கண்டுபிடிக்கணும். சரி. இங்க கவனிங்க, நான் சொல்றேன், இந்த விசை இந்த இந்த எக்ஸ்ங்கிறவரு விசை எவ்வளவு பிரயோகிக்கிறார்னு சொன்னால் 20 நியூட்டன் விசையை பிரயோகிக்கிறார். அப்ப இதுல பாருங்க, 20ங்கிறது வந்து விசைக்கான பருமன். 20ங்கிறது வந்து விசைக்கான பருமன். நியூட்டன்ங்கிறது வந்து விசைக்கான அலகு. சரி, இப்ப நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். விசை வந்து ஒரு பௌதீக கணியம். அந்த பௌதீக கணியத்துக்கு ஒரு பருமன் காணப்படுது. சரி. இப்ப பாருங்க, இங்கால வைன்னு சொல்றவரு இந்த ஐஸ்கிரீமை கிழக்கு திசை நோக்கி இழுக்கிறார். எத்தனை நியூட்டன் பிரயோகித்து இழுக்கிறார்னு சொன்னால் 30 நியூட்டன் விசையை பிரயோகிச்சு இழுக்கிறார். 30 நியூட்டன். ஓகே. ஒயிட் போர்ட் வெளிச்சம் இல்லையா? கீழே எழுதவா இல்லாட்டி? சரி, இங்க பாருங்க. எஸ், அப்படி எழுதுறேன்னு. இது உண்ணி, இது காவி. சரி. இப்ப இவர் வந்து 30 நியூட்டன் விசையை பிரயோகிச்சு இழுக்கிறார். 30 நியூட்டன் விசையை பிரயோகிச்சு இழுக்கிறார். என்ன திசை நோக்கி இழுக்கிறார்னு சொன்னால் கிழக்கு திசை நோக்கி இழுக்கிறார். சரி. இப்ப எனக்கு சொல்லுங்க, இந்த ஐஸ்கிரீம் யாரோட கைக்கு போகும்? எக்ஸுக்கு போமா, வைக்கு போமா? வெரி குட். வைக்கு தான் போகும் வேணா? சரி. பிள்ளைகள் இப்ப சொல்லுங்க, இந்த இந்த ஐஸ்கிரீம் வைக்கு போறதுக்கு இந்த விசையினுடைய பெருமானம் மட்டும் செல்வாக்கு செலுத்துதா, அல்லது இந்த பெருமானத்தோட சேர்த்து இவர் எடுத்த திசையும் செல்வாக்கு செலுத்துதா? இவர் இழுத்த திசையும் செல்வாக்கு செலுத்துதா? இது மட்டும் செல்வாக்கு செலுத்துதா, அல்லது ரெண்டும் செல்வாக்கு செலுத்துதா? ஒன்றா ரெண்டா? பருமன் மட்டும் செல்வாக்கு செலுத்துதா, அல்லது விசையும் அதாவது திசையும் சேர்த்து, விசையிட திசை நான் சொல்றேனே, பருமன் மட்டும் செல்வாக்கு செலுத்துதா, அல்லது இவர் கிழக்கு இழுக்கிறார், இவர் மேற்கு இழுக்கிறார், இந்த திசையும் செல்வாக்கு செலுத்துதா? இது ஒன்றா அல்லது ரெண்டுமா? ஒன்றா ரெண்டான்னு சொல்லுவேன். வெரி குட். திசையும் சேர்த்துதான் செல்வாக்கு செலுத்துது. ஏண்டா இவரு வந்து இந்த வை இங்கிட்டு இழுக்காம இந்த சைடுக்கு போயிட்டு இழுக்காம இந்த சைடுல 30 நியூட்டன் விசையை கொடுத்து இழுத்திருந்தால் இந்த ஐஸ்கிரீம் மேற்கு திசையை நோக்கி போயிட்டு இருக்கும். எனவே இந்த விசையில பருமன் மாத்திரம் இல்ல செல்வாக்கு செலுத்துது, திசையும் செல்வாக்கு செலுத்துது. எனவே இப்ப நாங்க முடிவுக்கு வாரோம், பருமனையும் திசையையும் கொண்டது என்ன கணியம் கேட்டால் அது வந்து அது ஒரு காவி கணியம். எனவே விசை வந்து ஒரு காவி கணியமாக காணப்படும். இது நல்லா விளங்கிட்டா உங்களுக்கு? எஸ் ஓ நோ சொல்லுங்க.
ஓகே. சரி. இல்ல இங்க பாருங்க. நான் இங்கன எழுதுறேனே. முதலாவது பருமன் இங்க விளங்கும்னு நினைக்கிறேன். அடுத்து திசை. எண்ணிக்கை வந்து பருமன் மட்டும் காணப்படும், திசை காணப்படாது. காவிக்கு பருமனும் திசையும் காணப்படும். ஓகே. இல்ல இங்க பாருங்க, நான் சொல்றேன். இங்க ஒரு ஜெட் விமானம் உண்டு. சரியா? இது ஒரு ஜெட் விமானம். இங்கன இன்னொரு ஜெட் விமானம் உண்டு. சரியா? ரெண்டு நாடுகளுக்கு இடையில சண்டை. நாங்க வச்சுக்கொள்வோம், இது ரஷ்யா, இது அமெரிக்கான்னு வச்சுக்கோங்களேன். சரியா? இது ரஷ்யாவோட ஜெட் விமானம் அமெரிக்காவோட ஜெட் விமானத்தை தாக்க போகுது. சரியா? தாக்க போகுது. இது தாக்க போறதாக இருந்தால் இந்த ஜெட் விமானம் இப்படி 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 சுத்தி இப்படி போகுமா? இந்த முதலாவது பாதை கூட போகுமா? அல்லது டிரெக்டா போயிட்டு இந்த ஜெட் விமானத்தை அடிக்குமா? இந்த ஜெட் விமானத்தை தாக்குமா? முதலாவது பாதையில போகுமா, ரெண்டாவது பாதையில போகுமா? ஒரு ஜெட் விமானம். வெரி குட். கவனிங்க, இந்த ரெண்டாவது பாதை கூடாகத்தான் செல்லும். ஏண்டால் இந்த ஜெட் விமானம் பறக்கிறது வானத்துல. அப்படித்தானே? வானத்துல ரோடு இல்ல. வானத்துக்கு ரோடு இல்ல. சோ டிரெக்டா போயிட்டு அவருக்கு அடிக்கலாம். சரி, இப்ப பாருங்க இந்த ஜெட் விமானம், நான் சொல்றேன், இந்த ஜெட் விமானம், இந்த ரஷ்யாவோட இந்த ஜெட் விமானம் 1000 ms மைனஸ் 1000 கிலோமீட்டர் per hour இந்த வேகத்துல போகுது. சரியா? 1000 கிலோமீட்டர் per hourல வேகத்துல போகுது. பாருங்க, இந்த 1000ங்கிறது பருமன், கிலோமீட்டர் per hourங்கிறது ஒரு அலகு. பாருங்க, இந்த ஜெட் விமானம் பறக்கிறதுல திசை செல்வாக்கு செலுத்துதா இல்லையா? திசை செல்வாக்கு செலுத்துதா இல்லையா? நீ சொல்லுங்க. பாருங்க, ஒரு குறித்த திசை கூடாக இந்த விமானம் பறக்குது, ஜெட் விமானம். சரியா? அப்ப குறித்த திசை கூடாக செல்லுகின்ற இந்த பயணத்துக்கு நாங்க வேகம்னு சொல்லுவோம். ஓகேயா? சரி, வேகம் கதை நாங்க படிக்கிற நேரம் இன்னும் உங்களுக்கு டீப்பா விளங்கும். நீங்க படிச்சிருப்பீங்க, அதனால பெரிய அளவுக்கு நான் இந்த இடத்தை நான் உங்களுக்கு விளங்காதுன்னு சொல்லிட்டு போக வேண்டிய நிலைமை ஒண்ணு இல்லை, ஏன்னா உங்களுக்கு விளங்கி இருக்கும். இப்ப வேகம், அப்ப இந்த பயணத்துக்கு நாங்க ஒரு குறித்த திசை கூடான பயணத்துக்கு நாங்க வேகம்னு சொல்லுவோம். இப்ப நான் சொல்றேன், இந்த ஜெட் விமானத்தினுடைய வேகம் 1000 கிலோமீட்டர் per hour. சரியா? சரி, இப்ப இன்னைக்கு சொல்லுங்க, இந்த வேகம்ங்கிறது காவி கணியமா எண்ணி கணியமா? வேகம்ங்கிறது காவியா எண்ணியா? என்ன கணியம்? என்ன கணியம்? வெரி குட், காவி கணியம். ஏண்டால் அவருக்கு பருமனும் இருக்குது, பருமனும் இருக்குது. ஒரு ஒரு குறித்த திசை கூடாகவும் இவருடைய பயணம் காணப்படுது. அதாவது இவருடைய பயணத்துல திசை செல்வாக்கு செலுத்துது. எனவே வேகம் ஒரு காவி கணியமாக காணப்படும். வேகம் ஒரு காவி கணியமாக காணப்படும். சரி, ஓகே. சரி பிள்ளைகள், அப்ப உங்களுக்கு இது கிளியரா விளங்கிட்டா? எல்லாருக்கும் விளங்கிச்சா இல்லையான்னு கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க இப்ப காவினா இன்னின்னா என்னன்னு பாத்து, முதலாவது எங்கட பகுதி முடியுது. விளங்கி? ஓகே, வெரி குட், நல்லா. சரி, இப்ப சொல்லுங்க பிள்ளைகள்,
எண்ணிக்கணியம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்க என்ன வரைவிலக்கணம் சொல்லணும்னு சொன்னால் இங்க பாருங்க, எண்ணிக்கணியம்டா பௌதீக கணியங்கள்ல கொண்ட கணியம், பருமனை மாத்திரம் கொண்ட கணியம் எண்ணிக்கணியம் எனப்படும். சரியா? அப்ப காவி கணியம்டா என்னன்னு கேட்டா பௌதீக கணியங்கள்ல பருமனையும் திசையையும் கொண்ட கணியம் காவி கணியம் எனப்படும். இவ்வளவுதான் ரெண்டுக்கான வரைவிலக்கணம். எண்ணிக்கணியம்டா பௌதீக கணியங்கள்ல பருமனை மாத்திரம் கொண்ட கணியம் எண்ணிக்கணியம் எனப்படும். காவி கணியம்டா பௌதீக கணியங்கள்ல பருமனையும் திசையையும் கொண்ட கணியம் வந்து காவி கணியம் எனப்படும். சரியா? சரி பிள்ளைகள், அப்ப இன்றைய கிளாஸ்ல வந்து நான் இந்த முதலாவது தேர்ச்சி மட்டத்தை மட்டும் உங்களுக்கு செய்யறேன். புதன்கிழமை கிளாஸ்ல வந்து நாங்க தூரம், இடப்பெயர்ச்சி, அதோட சேர்த்து கதி, வேகம் செய்யும் வந்து நாங்க செய்வோம். செஞ்சுட்டு நாங்க அடுத்த செக்ஷனுக்கு போவோம். சரி, இன்னைக்கு நான் கிளாஸ் முடிக்கல, லீவ் ஆக வேணாம். எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க, இன்றைய கிளாஸ் சம்பந்தமாக உங்களோட இன்றைய கிளாஸ் செஞ்ச விதம் ஓகேயா, இல்லாட்டி வேற ஏதாவது முறைகளை செய்யணுமா, ஸ்பீடா அல்லது ஸ்லோவா, என்னென்ன உங்களோட கருத்தை சொன்னீங்கன்னா இந்த அடுத்த கிளாஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெயின் பண்ணி கொள்ளலாம். எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க, உங்களோட இந்த கிளாஸ் சம்பந்தமான அபிப்பிராயம். ஓகே, நிறை குறை அனைத்தையும் சொல்லுங்க. இது ஓகே, சரி. ஓகே ஓகே, இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் சார். ஓகே, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் செஞ்சா நல்லா. ஓகே ஓகே, சரி. பிள்ளைகள், அப்ப வேகம் குறையணும். கிருஷ்மினா சொல்லிக்கிறாங்க வேகம் குறையணும்னு சொல்லி, என்னத்த சொல்லிக்கிறாங்க ஸ்பீடா செஞ்சா நல்லது. ஓகே, ஏண்டா பலவிதமானவங்க இப்போ என் கிளாஸ்ல எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி தானே கிளாஸ் செய்யணுங்கிறதுக்காக தான் செய்யறேன். அப்போ சிலவங்களுக்கு என்ன கிளாஸ் சம்டைம் ஃபாஸ்ட் ஆகிக்கலாம், சிலவங்களுக்கு ஸ்லோவா ஆகிக்கலாம். ரெண்டு பேர் சொல்லியிருந்தாங்க, ஒருத்தர் கூட்ட சொல்லியிருந்தாங்க, ஒருத்தர் குறைக்க சொல்லியிருந்தாங்க. ஓகே, பெஸ்ட் கிளாஸ். ஓகே, சரி. பிள்ளைங்களால நாங்க அடுத்த கிளாஸை வந்து நாங்க செஞ்சு கொண்டு போவோம். போற நேரம் உங்களுக்கு விளங்கும், எப்படி இதை செஞ்சு கொண்டு போகலாம்னு சொல்லி உங்களோட கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டு கிளாஸ் செஞ்சு கொண்டு போகலாம். ஓகே, அப்போ பிள்ளைங்க நாங்க இன்ஷால்லா அடுத்த கிளாஸ் வந்து புதன்கிழமை நடக்கும். புதன்கிழமை கிளாஸ்ல வந்து இந்த செக்ஷன் அடுத்த செக்ஷனை நாங்க செய்வோம். அந்த குரூப்ல இல்லாதவங்க நீங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் ஒன்று போகணும், குரூப்ல எட் பண்ணி விட்டேன். அதே மாதிரி டியூட் இல்லாதவங்களும் மெசேஜ் போட்டு டியூட்டை கேட்டு எடுத்துக்கொள்ளலாம். ஓகே பிள்ளைகள், அப்ப நாங்க இன்ஷால்லா புதன்கிழமை சந்திக்கலாம். எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். குட் நைட், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.